என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பொதுமக்களே, நான் ஒன்று கேட்குறேன். எங்கே பார்த்தாலும் ரெவடி, எங்கே பார்த்தாலும் அராஜகம், எங்கே பார்த்தாலும் அவங்க சொல்கிறதா வேலை. இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து மாதம்பளம் குறைஞ்ச கூலியை வாங்கிட்டு மார்க்கெட்டுக்கு சாமான் வாங்க போகிறீங்க. அவங்க சொல்கிற காசு தானே, அவங்க சொல்கிற காசுக்கு தானே இங்கே ஜாமான் வாங்குறீங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஜாமான் கிடைக்காதுல்ல. அப்படின்னா என்ன செய்யணும்? மஞ்சளாக இருந்தாலும், கொத்தமல்லியாக இருந்தாலும், கருவேப்பிலையாக இருந்தாலும், உப்பு தொட்டு கழுப்புற வர எந்த பொருளாக இருந்தாலும் காட்டிலேருந்து விதைச்சி வர அந்த பொருளை அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மரியாதையான ஒரு பொருள் கிடைக்கும். இதை அவங்க அங்கே வந்து உருவாக்கின பொருளை மார்க்கெட்டில் ஒரு கடையை மார்க்கெட்டில் ஒரு 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 கடையை வந்து வாடகைக்கு எடுத்து வச்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து கெட்டதுக்கு பாதியாக வாங்கி அவங்கள்ட்ட ஒரு 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 கிலோ பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு உங்கள்கிட்ட 90 ரூபாய்க்கு விற்றா யாருக்கு லாபம்? நீங்கள தண்ணி பாய்ச்சி கண்ணை முழிச்சு உயிரை விட்டு பசி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் சோத்துக்கு இல்லாமல் அந்த பொருளை உருவாக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணுனுக்கு அந்த அவன் மார்க்கெட்டில் சொல்கிறவங்க தான் வேலை. 20 ரூபா தான் பே அப்படின்னு அனுப்பிச்சி விட்டு இங்கிட்ட 60 ரூபாய்க்கு விற்கிறான் மார்க்கெட்டில். இது நீதிமன்றமா அவன் ஆய் கூதி மன்றமா? நான் சொல்கிறது தவறா இல்லையான்னு எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணணும். எனக்கு விவரம் கிடைக்கணும். நான் சொன்னது தப்பான. ஏண்டா ஒரு விதையை போட்டுட்டு அதை கண்ணை முழிச்சு மூடி இப்படி மண்ணடிச்சு இப்படி மண்ணடிச்சு அப்படி தண்ணி பாய்ச்சி இப்படி தண்ணி பாய்ச்சி அவன்கிட்ட சண்டை. தண்ணி பாய்ச்சறதுக்கு எத்தனை பேர்த்திட்ட சண்டை வம்பு. எவ்வளோ டார்ச்சர் பண்ணி அந்த பயிரை வளர்த்து அதில் ஒரு செடியை காய்ச்சி அதில் காய் காய்ச்சி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தால் மார்க்கெட்டில் நான் தான் சுண்ணி நீ என்னடா மயிரான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட 10 ரூபாய் கொடுத்து தூக்கி எறிஞ்சு அவனை விரட்டி விட்டுவிட்டு அதை வாங்கி நீ 100 ரூபா 50 ரூபாய்க்கு வைக்கிறிய. இது நீதிமன்றமா இல்லை அவங்க கூதி பண்ணுறமா? கமிட்டி டு அவர் பாயிண்ட் யுவர் டெல்மி கவர்மெண்ட் எனக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு எந்த மயிரும் கிடையாது, ஆனால் கேட்கணும்னு தோணுது, கேட்குறேன். சொல்லுங்கடா. ஏய் சொல்லுங்கடா. எவன்டா அதிகாரி? சொல்லுங்கடா.